டிடிஎஃப் ப்ரோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் படத்திலேயே இந்த அளவு மாசா நடிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. 2025ல ரிலீஸ் ஆன ஐபிஎல் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, கிஷோர் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர். அவரு சொந்தமா டிராவல்ஸ் வச்சு கேப் மாதிரி கார் ஓட்டிட்டு இருக்காரு. அவருக்கு எதிர்பாராத விதமா ஒரு விபத்து ஏற்படுது. அதனால டாக்டர் 3 மாசத்துக்கு கார் நீங்க ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால காரை டிராவல்ஸ்க்கே கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த காருனால இவருக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையிலிருந்து இவர் எப்படி வெளியே வந்தாரு, டிடிஎஃப் வாசனுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம், கடைசியில டிடிஎஃப் வாசன் இவரை காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா தாங்க போகும். டிடிஎஃப் வாசனுடைய லவ் ஸ்டோரி, லாக்அப் டெத் அப்படிங்கிற சினாரியோல தான் இந்த படம் போயிட்டு இருக்கும். செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் பீப்புள், எந்த அரசியல் பின்புலமும் இல்லாத ஒரு மனிதர் போலீஸ்ட மாட்டுனா போலீஸ் அவரை எந்த அளவு சித்திரவதைப்படுத்துவாங்க அப்படிங்கறத தெல்ல தெளிவா இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் விட டிடிஎஃப் வாசனுடைய இன்ட்ரோடக்ஷன் பாத்தீங்கன்னா கையில கிளவுஸ் எல்லாம் போட்டு பைக்ல 160 ஸ்பீடுல வர்ற மாதிரி காமிப்பாங்க. நான் கூட தலைவன் மாசா என்ட்ரி கொடுக்க போறேன் அப்படிதான் நினைச்சிட்டு இருப்போம். கடைசியில பைக்ல வந்தது அவர் கிடையாதுங்க. சைடுல சைக்கிள்ல பைக்ல இவ்வளவு ஸ்பீடா வந்தவருக்கு அட்வைஸ் பண்ணுவாரு. இந்த படம் கண்டிப்பா ஒன் டைம் வாட்சபிளான மூவி தாங்க. எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த மாதிரி மூவி அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிருங்க.